Hello friends, welcome to Modern Village Vlogs. So இன்னைக்கு நம்ம வந்து இந்த எம்ப்ராய்டரி மோட்டிவ் எப்படி பண்றது அப்படிங்கறத பத்தி பார்க்க போறோம். ஸோ இந்த மோட்டிவ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஆரி ஒர்க் மாதிரியே ஆரி நீடல் யூஸ் பண்ணாம நார்மல் நீடல் யூஸ் பண்ணி எப்படி வந்து ஆரி ஃபினிஷிங் கொடுக்கறது அப்படிங்கறத பத்தி பார்க்க போறோம். ஸோ இந்த வீடியோவுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த பீகாக்கோட ட்ரேசிங் எப்படி எடுக்கிறது அப்படிங்கறத நான் வந்து அந்த லிங்க் வந்து நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயே கொடுக்குறேன். அந்த எண்ட் ஸ்கிரீனா வைக்கிறேன், நீங்க பாருங்க இந்த பீகாக் ஃபெதர் வந்து நம்ம எப்படி ட்ரேஸ் பண்றது அப்படிங்கறத. ஸோ வாங்க வீடியோக்குள்ள. ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா இந்த பீகாக் மோட்டிவ் டிரா பண்ணியாச்சு. இதுல வந்துட்டு நம்ம வந்து சில்க் த்ரெட் யூஸ் பண்ணி இங்கெல்லாம் ஸ்டிச் பண்ண போறோம். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து ஒரு எம்போஸ்ட் லுக் இருக்கணும் அப்படின்றதுக்காக என்ன பண்ணா இது வந்து த்ரெட்டு. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா அந்த எம்போஸ்ட் லுக்குக்காக வந்து இந்த மாதிரி த்ரெட்டை வந்து நம்ம பேஸ்ட் பண்ணிட்டு அது மேல நம்ம ஸ்டிச் பண்ணும்போது வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி தூக்கு நாப்பில் நல்லா இருக்கும் அந்த டிசைன் பாக்குறதுக்கு. ஸோ அது எங்கெங்கெல்லாம் என்ன பண்ண போறோம்னா இந்த பீகாக் பாடி அண்ட் இந்த இடத்துல அண்ட் இந்த ஃபெதர் இந்த இடத்துல நம்ம வந்து க்ளூ போட்டு பேஸ்ட் பண்ண போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஃபேப்ரிக் க்ளூல இந்த இடத்துல பாத்தீங்கன்னா நம்ம வந்து ரெண்டு கார்னர்லயுமே வந்து இந்த த்ரெட் போட்டு பேஸ்ட் பண்ண போறோம். ஸோ அதுக்காக வந்து இந்த ரெண்டு கார்னர் ஓரத்துல ரொம்ப ஓரமா விட வேண்டாம், பேஸ்ட் பண்ண வேண்டாம். ஏன்னா அந்த நம்ம ஸ்டிச் பண்ணும்போது நீடிலாம் இன்சர்ட் பண்ணுவோம். கொஞ்சம் அந்த பார்டர் தள்ளியே நீங்க க்ளூ பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணிட்டு அதே மாதிரி இந்த சைடு அப்படிதான். ஸோ இப்படி வந்து நீங்க க்ளூ பேஸ்ட் பண்ணிட்டு இந்த த்ரெட் இருக்கு இல்லையா, ஸோ அதை வந்து இந்த கார்னர்ல இப்படி பிடிச்சி இந்த அதுக்கு ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்படி லைட்டா ப்ரெஸ் பண்ணி விட்டே வந்தீங்கன்னா கொஞ்சம் லூஸ் கொடுத்து ஸோ இந்த இடத்துக்கு வந்தோடனே கரெக்டா கட் பண்ணிட்டு பேஸ்ட் பண்ணிடுங்க. ஸோ அதே மாதிரி தான் இந்த பக்கம் த்ரெட்டும் பேஸ்ட் பண்ணணும். ஸோ அதே மாதிரி இந்த பக்கம் நம்ம க்ளூ பேஸ்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா, ஸோ இந்த இடத்துக்கு அந்த கார் வந்து கொஞ்சம் ஒட்டி தான் வரும். ஏன்னா அந்த இடத்துக்கு டிசைன் வந்து ஷேப் வந்து கொஞ்சம் சின்னதா இருக்கனால. ஸோ இப்படியே த்ரெட் லூஸ் கொடுத்துட்டே வந்துட்டு நீங்க வந்து சென்டரா சிங்கிள் த்ரெட் கூட பேஸ்ட் பண்ணிக்கலாம். பட் சிங்கிளை விட டபுள் த்ரெட் இப்படி கொடுக்கும்போது நல்லா எம்போஸ்டா இருக்கும், நல்லா நீட்டா இருக்கும். ஓகே, ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த கார்னரும் ரெண்டும் சேர்ந்துதான் இருக்கணும். ஸோ சென்டர் பார்ட் மட்டும் இது ஒட்டிடணும். ஸோ இதே மாதிரி இந்த திலகம் ஷேப்க்கும் இந்த பீகாக் பாடிக்கும் நம்ம வந்து பேஸ்ட் பண்ணணும். ஸோ பேஸ்ட் பண்ணிட்டு பார்க்கலாம். இப்போ பாத்தீங்கன்னா நம்ம வந்து இந்த திலகம் ஷேப்க்கும் இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணியிருக்கோம். இந்த பீகாக் பாடிக்கு வந்து பாத்தீங்கன்னா இதே மாதிரி இந்த கார்னர்ல பேஸ்ட் பண்ணிட்டு அப்புறம் அப்படியே அங்கிருந்து மேல வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துக்கு வந்து இந்த பெண்டா இருக்கு. ஸோ இங்க எதுக்குன்னா இங்க ஃபுல்லா த்ரெட் வச்சு ஃபில் பண்ணதுக்கு அப்புறம் இந்த சென்டர்ல வந்து பீகாக் வந்து ஒரு ஸ்டோன் பேஸ்ட் பண்ணுவோம். ஸோ அதுக்காக இந்த இடத்துல இப்படி பெண்டா இருக்கு. ஸோ ரிமைனிங் இந்த ஃபெதர்க்கெல்லாம் வந்து நீங்க இந்த மாதிரி எம்போஸ்ட் தேவையில்லை. பட் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்க இந்த மாதிரி த்ரெட் ஸ்டிச் பண்ணி எம்போஸ் ஸ்டிச் போட்டுக்கலாம். ஸோ இது வந்து நல்ல டார்க் பிங்க் கலர் சில்க் த்ரெட். ஸோ இந்த சில்க் த்ரெட்டை யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து இந்த இடத்துக்கு எல்லாமே ஸ்டிச் ஃபில் பண்ண போறோம். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா நீங்க நார்மல் ஹெம்மிங் நீடில் 2 ஸ்ட்ராண்ட்ஸா எடுத்து அதை நாட் போட்டீங்கன்னா 4 ஸ்ட்ராண்ட்ஸ் வரும். ஸோ அந்த மாதிரி எடுத்து நீங்க கோர்த்து வச்சுக்கிட்டு இதை வந்து ஸ்டிச்சஸ் எல்லாம் ஃபில் பண்ணும். ஸோ வாங்க அதை எப்படி ஃபில் பண்றதுன்னு பார்ப்போம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து நம்ம அந்த த்ரெட் வச்சு ஃபில் பண்ணோம்னு சொல்லியிருந்தோம். அதில் பார்த்தீங்கன்னா இந்த பீகாக் ஃபெதர்ஸ்க்குலாம் நான் ஆல்ரெடி ஃபில் பண்ணியிருக்கேன். ஸோ ஒரு ஃபெதர் வந்து நான் எப்படி ஃபில் பண்ணுறதுன்னு காட்டுறேன், பார்க்கலாம். ஸோ வந்து என்ன பண்ணுன்னா சில்க் த்ரெட் இருக்கு இல்லையா, சில்க் த்ரெட்டை வந்து டபுள் ஸ்டாண்டா எடுத்து நாட் போட்டிங்கன்னா இந்த மாதிரி 4 த்ரெட் வரும். ஸோ இந்த மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒர்க்கும் ஈஸியாக ஃபினிஷ் ஆகும். அண்ட் சேம் டைம் உங்களுக்கு வந்து கேப் இல்லாமல் நல்லா கம்ப்ளீட் ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் அதுக்கு என்ன பண்ணோம்னா இந்த கார்னர்ல எடுத்துட்டு இந்த கிராஸா
குத்தி நீடில் எடுத்துடணும். அப்புறம் அப்படியே இதே மாதிரி கிராஸா சைட்ல ஸ்டிச் பண்ணிட்டே வரணும். ஸோ இப்படியே கொஞ்சம் கிராஸ் ஸ்டிச் கொடுத்துட்டே வரணும். ஸோ நல்லா ஸ்டிச் நல்லா கிராஸா கொடுத்தாதான் வந்துட்டு அந்த ஃபில் பண்றது நல்லா கிளீனா நீட்டா தெரியும். அதெல்லாம் அவங்க இப்ப இருக்கிறது. ஸோ இப்போ வந்து நம்ம ஃபைனல் வந்துட்டோம். இந்த ஷேப் குறைய குறைய என்ன ஆகும்னா நம்ம வந்து இந்த த்ரெட் வந்து இன்செர்ட் பண்றத சைஸை சின்னது பண்ணிட்டே வந்துட்டே இருந்தாதான் அந்த ஷேப் வந்து கரெக்டா வரும். ஸோ அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து நாட் எப்படி போடுறதை நான் காட்டுறேன். ஸோ எந்த த்ரெட் நீங்கள் நாட் போட்டாலும் சில்க் த்ரெட்டாக இருந்தாலும் சரி, இல்லை ஹேண்ட் எம்ப்ராய்டரி த்ரெட்டு, இல்லை நார்மலாக ஹெம்மிங் இதில் ஸ்டிச் பண்ணிங்கனாலும் ஸோ என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி எண்டில் இப்படி பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு நீடியில் இப்படி உள்ள விட்டு இப்படி எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ வந்து இந்த இதுக்கு ஒரு நாட் மாதிரி வரும் இல்லையா, அப்போ என்ன பண்ணணும்னா இந்த இடத்த நீங்கள் ப்ரெஸ் பண்ணிக்கணும். லைட்டா அப்படியே பிரஸ் பண்ணிட்டு த்ரெட்டை வெளியில எடுத்தீங்கன்னா இந்த நாட் வந்து கொஞ்சம் நல்லா க்ளோஸா வரும். அடுத்தது இன்னொரு நாட் போடவும் பாருங்க. இப்படி இழுத்து வச்சுட்டு பிரஸ் பண்ணிட்டு ஸோ இப்படி இது டபுள் நாட் போட்டிங்க அப்படின்னா அந்த ஃபேப்ரிக்கை ஒட்டி நாட் வந்துடும். ஸோ நூல் பிரியாது. கொஞ்சம் லூஸ் விட்டு போடும்போது என்ன ஆகுன்னா உங்களுக்கு வந்து அந்த ஸ்டிச் பண்ணிக்க நூல் கொஞ்சம் லூஸ் கொடுக்கும். ஸோ இப்படி போட்டிங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்கா நிற்கும். ஸோ இப்போ ஃபெதர்ஸ் எல்லாம் முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் வந்து இந்த பீகாக் இந்த லைன் முடிக்க போறோம். ஸோ அதை வந்து எப்படி ஸ்டிச் பண்ணி பார்க்கலாம். ஸோ அதுக்கும் அதே மாதிரி 4 ஸ்டாண்ட்ஸ் இது மாதிரி போட்டு வச்சுக்கோங்க நீடில. ஸோ இப்போ நம்ம நீடில எடுத்துட்டு என்ன பண்ணோம்னா ஃபர்ஸ்ட் இந்த இடத்துக்கு இப்படி கிராஸா ஒரு ஸ்டிச் போடணும். சரி, நம்ம அந்த ஃபெதர் ஸ்டிச் பண்ணோம் இல்லையா, அதே மாதிரி தான் இதுவும். ஸோ பக்கத்துல இருந்து எடுத்து இந்த த்ரெட்டை நல்லா மறைக்கிற மாதிரி நம்ம நல்லா கிராஸ் ஸ்டிச் போடணும். இது கொஞ்சம் முடிச்சிடணும். த்ரெட்டை நல்லா அமுத்திட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணிட்டு அப்புறம் ஸ்டிச் பண்ணீங்கன்னா அந்த பிசுறு எல்லாம் நல்லா உள்ள கிளியரா போயிடும். ஸோ பார்த்தீங்கன்னா அப்படி போயிடும்.
ஸோ இதை மறைக்கிறதுக்கு வேணா சைடில் இன்னொரு ஸ்டிச் போட்டுக்கலாம் இது மேலேயே. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த கார்னர் த்ரெட்டை வந்து க்ளோஸ் பண்ணுறது தான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். நீங்கள் நல்லா அப்படி நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டு ஸ்டிச் பண்ண நின்றுக்கும். ஸோ இது முடிச்சிட்டோம்னா நம்ம அப்படியே அடுத்தடுத்து ஸ்டிச் பண்ணிட்டே வரலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த கொஞ்சம் வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ பாருங்க இப்படி தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து க்ராஸாக ஸ்டிச் பண்ணிட்டே வந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துக்கு வந்துட்டு டிஃப்ரென்ஸ் பாருங்க. இந்த இடத்துல நம்ம த்ரெட் இல்லாம ஸ்டிச் பண்ணதுக்கும் இங்க வந்து இந்த த்ரெட் போட்டதுக்கும் இப்படி எம்போஸ்டா இருக்கு இல்லையா? ஸோ அதுக்கு தான் இந்த த்ரெட் நம்ம யூஸ் பண்றது. இதே மாதிரி நம்ம எடுத்து ஸ்டிச் பண்ணிட்டே வரணும். ஸோ இந்த பீகாக் ஃபெதர் இது ஃபுல்லா முடிச்சுட்டு பார்க்கலாம். ஃபுல்லா வந்துட்டு அந்த ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம இதெல்லாம் வந்து த்ரெட் இல்லாமல் ஸ்டிச் பண்ணியிருக்கோம். இதுக்குள்ளே வந்து நான் த்ரெட் வச்சு ஒரு ஸ்டிச் பண்ணியிருக்கோம். ஸோ இது முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த அவுட்டரில் எல்லாத்துலேயுமே நம்ம வந்து சுகர் பீட்ஸ் போக போகிறோம். ஸோ இது எப்படி பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து இந்த திலகம் ஷேப்பில் எப்படி சுகர் பீட்ஸ் உட்காந்து பார்த்துக்கலாம். இந்த மாதிரி செல்ஃப் கலர் த்ரெட் எடுத்துக்கோங்க. எடுத்து இது வந்து நீடில் சைஸ் நம்பர் 10 இந்த நீடில் தான் நம்ம சுகர் பீட்ஸ் போக ஈஸியாக இருக்கும். ஸோ இதை எடுத்துட்டு இந்த மாதிரி நீங்கள் வந்து உங்களுக்கு எவ்வளோ லென்த்துக்கு சுகர் பீட்ஸ் வேணுமோ அந்த மாதிரி கோர்த்து வச்சுக்கோங்க. இதை வந்து நம்ம எப்படின்னா நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கோர்த்து இப்படி வச்சு பார்க்கணும். இந்த ஷேப் கரெக்டாக வருதா அப்படின்னு செக் பண்ணி பார்த்துட்டு அந்த மாதிரி எடுத்து வச்சிருக்கேன். ஸோ இங்கே ஸ்டார்ட் பண்ண இடத்துக்கு பக்கத்துலேயே நம்ம நீடில் அகைன் இன்சர்ட் பண்ணி எடுத்துட்டோம்னா இப்படி வரும். ஸோ இப்போ இதை வந்து என்ன பண்ணலாம்னா கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி சைடு ஸ்டிச் கொடுத்துட்டே வரணும். இப்போ வந்து ஒரு சைடு கொடுத்தாச்சு இல்லையா? அதே மாதிரி இந்த மாதிரி டபுள் சைடும் சைடு ஸ்டிச் கொடுக்கணும். இப்போ நம்ம வந்து இந்த சைடு வந்து கொடுத்து முடிச்சு இப்போ நம்ம வந்து இந்த சைடை வந்து சைடு ஸ்டிச் கொடுத்து முடிச்சிட்டோம். அதே மாதிரி இந்த சைடு வந்து நல்லா ஸ்டோன் இந்த சுகர் பீட்ஸ் வந்து நல்லா கொஞ்சம் இழுத்து ப்ரெஸ் பண்ணி பிடிச்சிக்கிட்டு சென்டர் பண்ணி இப்படி வச்சு இப்படி ஸ்டிச் பண்ணிடணும். ஸோ அவ்வளோதான். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து திலகம் ஷேப்க்கு எப்படி ஸ்டிச் பண்ணணும்னு பார்த்தாச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பீகாக் பாடிக்கு வந்து நம்ம எப்படி ஸ்டிச் பண்ணலாம் அப்படிங்கிறது பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த திலகம் ஷேப் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துக்கு வந்து கொஞ்சம் பிளெண்டாக இருக்கு, ஷார்ப்பாக வந்து வரல. ஸோ நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணும்போதே கொஞ்சம் பீட்ஸ் சேர்த்து விட்டு நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு வந்து ஒரு வேளை நீங்கள் பிகினர்ஸாக இருக்கீங்க இந்த மாதிரி வரல அப்படின்னா அப்போ இந்த இடத்துக்கு ஒரு பீட் வரணும் இல்லையா? அப்போ அதுக்கு என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி நீடில் விட்டு எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு ஒரே ஒரு சிங்கிள் பீடை மட்டும் கோர்த்துட்டு இது பக்கத்துலேயே ஸ்டிச் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த அந்த ஷார்ப் எட்ஜ் கிடைச்சிரும். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த எட்ஜ் வந்து ஷார்ப் ஆயிடுச்சு இல்லையா? ஸோ இந்த மாதிரி அவங்களுக்கு வந்து அந்த எட்ஜ் வரல அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி சிங்கிள் பீட் மட்டும் தனியாக யூஸ் பண்ணி கொடுத்து அதை ஃபுல்ஃபில் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஃபெதர்ஸ் குட்டி ஃபெதர்ஸ்க்கு எல்லாமே நம்ம வந்து சுகர் பீட்ஸ் வச்சு முடிச்சிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த பீகாக் பாடி அண்ட் இங்கே இந்த இடத்துலலாம் சுகர் பீட்ஸ் வைக்க போகிறோம். இதுக்கு வந்து மொத்தமாக கோர்த்துட்டு நம்ம வந்து ஸ்டிச் பண்ணோம். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 to 4 அது மாதிரி பீட்ஸ் எடுத்து தான் நம்ம வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ எப்படி பண்ணுறதுன்னு இனிஷியலாக காட்டுறேன். ஃபர்ஸ்ட் இந்த கார்னர்ல நம்ம த்ரெட்டை எடுத்துக்கிட்டு என்ன பண்ணோம்னா கொஞ்சம் சுகர் பீட்ஸ் கோர்த்துக்கோங்க.
ஸோ இந்த மாதிரி கோர்த்துட்டு ஸோ இப்போ இந்த பார்டர்ல இந்த இடத்துக்கு வரும் இல்லையா, ஸோ இந்த இடத்துக்கு வச்சு நீங்க ப்ளேஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணணும்னா ஃபுல்லா இந்த மாதிரி ஒரு 5 to 6 சுகர் பீட்ஸ் எடுத்து ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டு அப்புறமேட்டுக்கு நம்ம சைடு ஸ்டிச் கொடுக்கணும். ஸோ சைடு ஸ்டிச் எப்படி கொடுக்குறதுன்னு காட்டுற பாருங்க. இந்த மாதிரி சைட்ல இருந்து த்ரெட்டை எடுத்துட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்டிச் கொடுத்துட்டீங்க அப்படின்னா பீட்ஸ் வந்து நல்லா ஸ்ட்ராங்கா பிளேஸ் ஆயிரும். ஸோ உங்களுக்கு வந்து நகராம பிளேஸ் ஆயிரும். ஸோ நீங்க வந்து ஒவ்வொரு டைமும் பீட்ஸ் எடுத்து எடுத்து கொடுக்கும்போது சைடு ஸ்டிச் கொடுத்துக்கலாம், இல்லைன்னா லென்த்தா கோர்த்து முடிச்சுட்டு ஃபைனலா கூட ஸ்டிச் கொடுத்துக்கலாம். அது உங்களுக்கு எப்படி கன்வென்ட் இருக்கோ நீங்க அந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வாங்க இது ஃபுல்லா எப்படி பீட்ஸ் வைக்கிறதுன்னு பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த லைனுக்கு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் பாருங்க. இதே மாதிரி இந்த பக்கத்துலயே நீடில் விட்டு எடுத்துக்கணும். நெக்ஸ்ட் இதே மாதிரி பக்கத்துல நீடில் விட்டு எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு ஸோ இதே மாதிரி கொஞ்சம் பீட்ஸ் எடுத்துக்கிட்டு ஸோ இந்த இடத்துக்கு கரெக்டா அப்படி வச்சு பாத்தீங்கன்னா எங்க பிளேஸ் ஆகுதுன்னு தெரியும். ஸோ அது பக்கத்துல நம்ம வந்து நீடில் விட்டு இன்சர்ட் பண்ணி வெளியில எடுத்துக்கலாம். ஸோ இப்போ வந்து நான் சைடு ஸ்டிச் கொடுக்க போறது இல்லை, நம்ம ஃபுல்லா முடிச்சு தான் நான் கொடுக்க போறேன். ஸோ அது வந்து உங்களுக்கு எப்படின்னு ஒரு மாடல் காட்டுறேன். ஸோ வாங்க இது ஃபுல்லா முடிச்சு நம்ம பார்ப்போம். இப்போ நம்ம பாத்தீங்கன்னா நம்ம லாஸ்டா வந்துட்டு இந்த பீகாக் ஃபெதர் இந்த பாடிக்கு வந்து ஒரு 4 to 5 பீட்ஸ் எப்படி ஸ்டிச் பண்றதுன்னு பார்த்தோம். இப்போ அதே மெத்தடை யூஸ் பண்ணி நம்ம இது ஃபுல்லா முடிச்சிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த சைட்ல பாத்தீங்கன்னா ஒரு வளைவு மாதிரி வரணும், அதுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா பீட்ஸ் ஸ்டிச் பண்ணிருக்கோம். நெக்ஸ்ட் இந்த பாடி இது எல்லாமே ஸ்டிச் பண்ணியாச்சு. கடைசியா பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஃபைனலா வந்து இந்த பீகாக்கோட நோஸ் வந்து டிரா பண்ணாம இருந்தோம். ஸோ அது வந்து நீங்க என்ன பண்ணணும்னா இந்த சுகர் பீட்ஸ் எல்லாம் ஃபுல்லா உள்ள வச்சு முடிச்சதுக்கு அப்புறமா நீங்க வந்து இந்த நோஸ்க்கு மட்டும் உள்ள லைட்டா ஒரு ஸ்டிச் பண்ணி நீங்க வந்து இந்த நோஸ் போட்டுக்கலாம். ஐக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து ஸ்டோன் ஓட்டல, பட் ஸ்டோனை விட ஆன்டிக் பீடு மீடியம் சைஸ் இருந்துச்சு. ஸோ அதை வச்சு பார்த்தது இப்படி இருக்கு நான் நினைச்சு. ஸோ ஸ்டோனை விட இது கொஞ்சம் நல்லாவே இருக்கனால இது போட்டிருக்கேன். மேல வந்து பாத்தீங்கன்னா இந்த நான் கொஞ்சம் சுகர் பீட்ஸும் ஒரு ஆன்டிக் பீடு வச்சு ஸ்டிச் பண்ணிருக்கேன். ஸோ இதான் முடிஞ்சது. காலுக்கு வந்து பாத்தீங்கன்னா பீகாக் லெக் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சுகர் பீட்ஸ் ஒரு 4-5 பீட்ஸ் மாதிரி எடுக்கிறது இந்த மாதிரி இந்த வி ஷேப்ல மாதிரி இந்த மாதிரி கொண்டு வச்சு போட்டுருக்கேன். ஸோ இதுதான் நம்மளோட ஃபைனல் லுக். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் டு மாடர்ன் வில்லேஜ் vlog சேனல். தேங்க்யூ.